காலை வேளையில வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் நேரம் தாமதமாமல் செய்திக்குள்ளாக கடந்து போவோம். இந்த நாளுக்காக நான் தியானிக்கும் போது இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தை நம்ம இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தை நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமே, அதுதான் இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்கும் போது அதைதான் நம்ம இப்ப சங்கீத பகுதியில கூட வாசிச்சோம். சங்கீதம் 46:1 என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அப்படின்னு. நம்ம ஏற்கனவே தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கும்போது என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு அந்த வாக்குத்தத்தத்தினுடைய முதல் நாளிலே நம்ம கேட்டிருக்கிறோம். அதை தொடர்ந்து அதோட கண்டினியூஷனா கொண்டு போகலாமே அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு இன்னொரு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது. இந்த தேவன் அடைக்கலம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களதான் நம்ம மெயினா பார்க்கணும். அவங்கள பத்தி தான் நம்ம மெயினா பேச முடியும். எடுத்தவர்கள் என்னோடு சேர்ந்து உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரூத்துக்கு எழுதின புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது, நியாயாதிபதிகளுக்கு அப்புறம். ரூத்துக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டு பக்கத்து எண் 336, 336 பேஜ் நம்பர் இன் ஓல்ட் டெஸ்டமென்ட். ரூத் சாப்டர் 3 verses 12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆமென். இது யாருக்கு சொல்றது அப்படின்னா, போவாஸ். நம்ம எல்லாருக்குமே அந்த சம்பவம் தெரியும் இல்லையா? ரூத் போவாஸ் எல்லாருக்குமே தெரியும் இல்ல, இன்ட்ரோடக்ஷன் வேண்டாம். போவாஸ் ரூத்து கிட்ட சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் அப்படின்னு. அப்ப நம்ம தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கரெக்டான ஒரு ஆள் யார் அப்படின்னா இந்த ரூத்தை தான் நம்ம சொல்ல முடியும். இந்த ரூத்து தான் தேவனுக்கு கீழே அடைக்கலமா வந்ததா எழுத்தின்படி கரெக்டா போட்டா அப்படின்னா ஒரு நபர் எழுத்தின்படி அப்படின்னா இந்த ரூத்து தான் வந்தது. இந்த ரூத்தை பத்தி நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரூத்தோட சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். ரூத் இஸ்ரவேலை சார்ந்தவள் அல்ல, இல்ல, ஷீ இஸ் a foreigner. அவ மோவாப் தேசத்தை சேர்ந்தவள். மோவாபியர் அப்படின்னாலே கொஞ்சம் கர்த்தருக்கு தூரமானவர்கள் தான். கர்த்தர் ஒரு அருவருக்கிற சந்ததியில இருக்கிறது மோவாபு, அது எல்லாருக்குமே தெரியும். மோவாபியரோட சாப்டர் தனி இது. அவங்க அந்த லோத்தினுடைய இதுல இருந்து வந்திருப்பாங்க. அருவருக்கிற காரியங்களை செய்ததுனால கர்த்தர் அருவருக்கிற சந்ததி அப்படின்னா அந்த மோவாபியர், அருவருக்கிற ஒரு ஜன கூட்டம் அப்படின்னா அந்த மோவாபியர். அந்த இனத்தை சேர்ந்தவள் தான் இந்த ரூத். அங்க இருந்து அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். மாமியாரோட இருந்து மாமியாரோட பெத்லகேமுக்கு வரான். சோ ரூத் ஒரு அந்நிய ஜாதி, புறஜாதியில இருந்து வந்த பெண். ஆனா அவளுக்கு போவாஸ் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? நீ நிறைவான பலனை பெறுவாய் அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு இஸ்ரவேலருக்கு சொல்லல, இல்ல, அது ஒரு இஸ்ரவேல் பெண் கிடையாது, இல்ல அவர் ஜாதியிலேயே இருக்கிற இல்ல பெத்லகேம்லயே பிறந்த ஒரு பெண்ணுக்கு அந்த வார்த்தை கொடுக்கப்படல, அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படல. அந்நிய தேசத்துல இருந்து தேவனை அறியாத ஒரு ஸ்திரீ ரூத். ரூத்துக்கு தேவனை பற்றின அறிவு அவ்வளவா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர்களுடைய தேவர்களே வேற, பாகால் பெயோர் அப்படின்னு சொல்லுகிற ஒரு தேவர்களை தான் அவங்க வணங்கி கொண்டு இருந்தாங்க. அந்த ஒரு தேசத்துல இருந்து வந்த ஒரு ஸ்திரீயை பார்த்து போவாஸ் இந்த ஆசீர்வாதத்தை கூறுகிறார். யாருக்கு கீழே நீ அடைக்கலமாய் வந்திருக்கிறாய்? தேவனுக்கு கீழே நீ அடைக்கலமாய் வந்ததுனால அவராலே நிறைவான பலனை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய் அப்படின்னு. அப்ப இந்த நாளிலே நம்ம கொஞ்ச நேரம், சிறிது நேரம் நம்ம தியானித்து கடந்து போகிறோம். ரூத் தேவனுக்கு கீழே அடைக்கலமாய் வந்ததுனால என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால், நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார்? ஆமே, நாமும் என்ன சொல்றோம்? தேவனுக்கு கீழே அடைக்கலமா இருக்கிறோம். நம்ம மாதத்தினுடைய முதல் நாளிலே தியானித்தது போல தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். நாம் அவருடைய செட்டைகளின் கீழே தான் இருக்கோம். அப்ப ரூத் என்ன ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாலோ அதே ஆசீர்வாதத்தை தேவன் இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார். ஆமே, விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி, ஆமே, தேவனுக்கு கீழே அடைக்கலமா இருக்கிற எனக்கு கிடைக்க போற ஆசீர்வாதம் என்னது? நிறைவான பலன். ஆமே, அது என்னன்றத மாத்திரம் நம்ம வேகமா கடந்து போகலாம். முதல்ல ரூத்துக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
போவாஸ் கண்களிலே ரூத்துக்கு தயை கிடைத்தது. நான் சொன்னது போல ரூத் ஒரு அந்நிய ஸ்திரீ, அந்நிய ஜாதியிலிருந்து வந்திருக்கிறார். பொதுவா இஸ்ரவேலர்கள் அந்நியர்களை ரொம்ப ஈஸியா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படியே வந்தாலும் அடிமைகளாய் அந்த மாதிரி தான் வைத்திருப்பாங்க. பொதுவா இஸ்ரவேலர்கள் அந்நியர்களை எப்படி வைத்திருப்பாங்க, அடிமைகளா தான் வைத்திருப்பாங்க. ஆனா இந்த அந்நிய ஸ்திரீயான ரூத்துக்கு போவாஸ் கண்களிலே கிருபை கிடைக்கிறது. ரூத்துக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய பின்பகுதி பார்த்தீங்கன்னா, எனக்கு எதினாலே உங்களுடைய கண்களில் தயை கிடைத்தது அப்படின்னு ரூத் கேட்குறாங்க போவாஸ் கிட்ட. அதுக்கு முந்தின வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் நிறைய அவங்களுக்கு சொல்லியிருப்பாரு. அதை வச்சு இவங்க கேட்குறாங்க, ரூத் கேட்குறாங்க, எதனால எனக்கு உங்க கண்கள்ல இவ்வளோ தயவு கிடைக்குது? நான் ஒரு அந்நிய ஸ்திரீ தானே, நான் புறஜாதி, நான் உங்களுடைய தேசத்தை சார்ந்தவளோ உங்க இனத்தை சார்ந்தவளோ அல்ல. ஆனா உங்க கண்கள்ல எனக்கு தயவு எதனால கிடைக்குது அப்படின்னு. அப்போ முதல்ல இந்த ரூத்துக்கு கிடைத்த ஆசீர்வாதம் போவாசுடைய கண்களிலே தயவு கிடைத்தது. ஓகேவா? அடுத்தது என்ன ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படின்னா, அந்த அந்நிய ஸ்திரீயான ரூத்துக்கு பாதுகாப்பு கிடைக்குது. இப்போ ஒரு தேசத்துல இருந்து இன்னொரு தேசத்துல போகும்போது தன் தேசத்துல தனக்கு பாதுகாப்பு நிறைய இருக்கும் இல்லையா? இப்போ வேர்ல்ட்லேயே கேட்டீங்கன்னா இந்தியா இஸ் பெஸ்ட் கண்ட்ரி. இந்தியாவில் நல்ல பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பிற தேசங்களை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஆனா இதே இந்தியாவில இருந்து நம்ம வேற தேசங்களுக்கு போகும்போது நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும். நம்ம அங்க ப்ரொடெக்ஷன் எப்படி இருக்கும், நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்குமா இல்லையா, புதிய தேசமாச்சு அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். ஆனா இந்த ரூத்துக்கு, புறஜாதியா இஸ்ரவேலுக்கு பெத்லெஹேமுக்கு வந்த ரூத்துக்கு போவாஸ் மூலமா ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. ரூத் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு அருமையா சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு. ஏன்னா நிறைய சான்சஸ் இருக்கு. ஒண்ணு, அவங்க நான் சொன்னது மேல புறஜாதி. இரண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், ரூத் ஒரு விதவை. ரூத்துக்கு நல்லா தெரியும் நமக்கு அந்த சரித்திரம். ரூத்துடைய கணவர் இறந்து போயிட்டாரு. மாமியும் மருமகளும் தான் பெத்லெஹேம் வந்திருப்பாங்க. அப்போ ஒரு கணவனை இழந்த அந்த ஸ்திரீனுடைய நிலைமை எப்படி இருக்கும் இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல நமக்கு நல்லா தெரியும். பாதுகாப்பற்ற நிலைமை இல்லையா? என்னதான் நம்ம இது பண்ணாலும் ஒரு விடோக்கு இருக்கிற ப்ரொடெக்ஷன் ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ போவாஸ் என்ன சொல்றாரு இங்க ரூத்து கிட்ட, யாரும் உன்னை தொட மாட்டாங்க, யாரும் உன்னை தொடக்கூடாதுன்னு நான் கட்டளை கொடுத்திருக்கேன். He has given a command to his employees or to his workers that no one should touch Ruth அப்படின்னு. அது எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு பார்த்தீங்களா? ஒரு அந்நிய ஸ்திரீயா இருந்து புறஜாதியில இருந்து தேவனை அறியாத ஒரு மகளுக்கு இவர் இப்படி ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறாரு. இத்தனைக்கும் ரூத்தினுடைய நிலைமை அந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, வேலைக்காரி கூட கிடையாது. அங்க வேலை செய்கிறவங்களை விட கீழே. அதுக்கு பின்வரும் வசனங்கள்ல ரூத் இப்படி சொல்லியிருப்பாங்க, உங்களுடைய வேலைக்காரிகளுக்கும் நான் கீழே தான் இருக்கிறேன். என்ன பண்றாங்க இவங்க? கதிர்களை, அங்க கீழே விழுகிற கதிர்களை பொறுக்கிறாங்க. அவங்க வேலை கூட செய்யல, போவாசத்தின் கீழே அவங்க வேலை கூட செய்யல, கீழே விழுகிற கதிர்களை மட்டும் பொறுக்கி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீக்கு இதுவே போவாஸ் கிட்ட வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம சொல்லலாம், ஏன்னா எஜமான் தான் வேலைக்காரர்களுக்கு உத்தரவாதம் எடுத்துக்கணும். அப்படிதானே? இப்ப நம்ம ஆபீஸ்ல நமக்கு ப்ரொடெக்ஷன் யார் கொடுக்கணும்? நம்ம எங்க ஒர்க் பண்றோமோ அந்த ஆபீஸ் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? நம்ம பேரண்ட்ஸ் யார்கிட்ட கேட்பாங்க? ஆபீஸ்ல ஏதாவது ஒண்ணுனா அவங்க கிட்ட தான் கேட்பாங்க. அப்போ இந்த போவாஸ் தன் இடத்துல வேலை செய்கிறவர்கள் கூட கிடையாது, அதற்கும் கீழே இருக்கிற, அதற்கும் கீழான நிலைமையில இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், உன்னை தொடாதபடிக்கு நான் என் வேலைக்காரர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறேன், உன்னை யாரும் தொட மாட்டாங்க, யாரும் உன் மேல கை வைக்க மாட்டாங்க. You have a divine protection under me அப்படின்னு. ஆமென். இது ஒரு தெய்வீக பாதுகாப்பை குறிக்கிறது அவர் சொல்லுகிற ஒரு காரியம். அடுத்தது ரூத்துக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது அப்படின்னா, போவாஸ் மூலமாக கனம் கிடைத்தது. She got the honor. அவர் கூட இருக்கிறவர்கள், நான் சொன்னது போல அவள் செய்கிற வேலை ரொம்ப கீழே, ஒரு வேலைக்காரிகள் செய்கிற அளவு வேலை கூட இல்லை அப்படின்னாலும் அவளுக்கு ஒரு கனம் கிடைத்தது. அது நம்ம எங்க பாக்குறோம்னா, அந்த 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே போவாஸ் இப்படி சொல்லி இருப்பாரு,
நான் வாசிக்கிறேன். அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்த போது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அந்த வேர்டை நான் அண்டர்லைன் பண்ணி காமிக்க விரும்புகிறேன். அவளை ஈனம் பண்ண வேண்டாம். இங்கிலீஷ்ல அழகா இருக்கும், டோன்ட் இன்சல்ட் ஹர். அவளை நீங்க இன்சல்ட் பண்ணாதீங்க, வெட்கப்படுத்தாதீங்க. அவளை நீ விதவையா இருக்க, இதெல்லாம் பொறுக்கிக்கிட்டு இருக்க என்ன அப்படின்னு சொல்லி எதுவும் கனவீனமான வார்த்தைகளை அவளுக்கு நேரா பயன்படுத்தாதீங்க, பேசாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்களேன். நம்ம அதை யோசிச்சு பார்க்கணும். யாருன்னே தெரியாம வெளி தேசத்துல இருந்து வந்த ஒரு ஸ்திரீக்கு அவர் எவ்வளவு ஒரு தயை காமிக்கிறாரு, பாதுகாப்பு கொடுக்கிறாரு. அவளுக்கு எந்த இன்சல்ட், அவ வெட்கப்பட்டு அங்க இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக அவ வெட்கப்பட்டு போக கூடாதுன்றதுக்காக அவர் வேலைக்காரர்களுக்கே கமெண்ட் கொடுக்கிறாரு. அவ என்ன எடுக்கிறாளோ எடுத்துட்டு போட்டோம், அவ எடுக்கிறத வச்சு நீங்க யாரும் அவளை கிண்டலோ இல்லைன்னா கேலியோ, அவ இருக்கிற நிலைமையை குறித்தும் நீங்க கேலியே செய்யக்கூடாது. அவளுடைய தலையை அவர் உயர்த்தி வைக்க பார்க்கிறாரு. ஆமே, அதுதான். யார் உயர்த்தி வைக்க பார்க்கிறா? போவாஸ் ரூத்தினுடைய நிலைமையை அறிந்து அவளுடைய தலை மற்றவர்கள் முன்பாக உயர்த்தப்படணும் அப்படின்றதுதான் அவளுடைய இன்டென்ஷன். அதை அவர் வெளிப்படையா சொல்றாரு. யாரும் அவளை நீங்க அவளை கனவீனப்படுத்தக்கூடாது, அவளை கனம் பண்ணணும், அவளுக்கு உரிய கனத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ரூத்துக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம், போவாஸ் மூலமா டெய்லி நீட்ஸ் சந்திக்கப்பட்டது, அவளுடைய தினசரி தேவைகள் சந்திக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, போவாஸ் அவளுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்திருப்பாரு. இது ரொம்ப அழகான ஒரு விஷயம். கூட வேலை செய்யறவங்க கூட உட்கார்ந்து நீ சாப்பிடு, அங்க இருக்கிற அப்பத்தை எடுத்துக்கோ, தண்ணீர் வேணும்னா என் வேலைக்காரர்கள் எங்கே போய் தண்ணி குடிக்கிறாங்களோ அந்த இடத்துல போய் நீ தண்ணீர் கொண்டு கொள்ள அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க இருக்கிற அந்த வேலைக்காரர்களுக்கு ஒரு தனி இது இருக்கு, அடிமையாய் வந்தவர்களுக்கு இல்ல இந்த மாதிரி வேலை செய்கிறவர்களுக்கு தனி இது இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? நீ போய் என் வேலைக்காரர்கள் எங்க உனக்கு தாகம் எடுத்துச்சு அப்படின்னு அந்த மேல் வசனங்கள் பாத்தீங்கன்னா தெரியும். 2ஆம் அதிகாரத்துடைய 9வது வசனத்துல எல்லாம் உனக்கு தாகம் எடுத்துச்சுன்னா நீ போய் என் வேலைக்காரிகள் எங்க தண்ணி குடிக்கிறாங்களோ அங்கே போய் நீ தண்ணீர் கொண்டு கொள்ளலாம் அப்படின்றாரு. ஒரு ரைட்டை கொடுக்குறாரு அவருக்கு. அது மாத்திரம் இல்ல, 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா சாப்பிடுற வேலை வரும்போது, போவாஸ் சாப்பிடுற வேலை அந்த மத்திய வேலையில வரும்போது அவர் அவளை பார்த்து நீங்க இந்த அப்பத்தை எடுத்து புசி அப்படின்றாரு. இந்த அப்பத்தை எடுத்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றார். எவ்வளவு பெரிய ஒரு காரியம் இல்ல? நான் யோசித்து பார்த்தேன். நம்மளாம் நான் நிச்சயமா அப்படி செய்ய மாட்டோம் இல்லையா? பிரஜாதிகளா இல்ல நமக்கு யாருன்னே தெரியாது. ஏன்னா போவாஸ்க்கு யாருன்னே தெரியாது. அந்த 2வது அதிகாரத்துலதான் ரூத்தினுடைய ஒரு அறிமுகமே வருகிறது. ரூத் யார் அப்படின்றதே அப்பதான் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வேலைக்காரிகள் ரூத்தினுடைய சரித்திரத்தை எல்லாம் அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவர் இவ்வளவு காரியங்கள் ரூத்துக்கு செய்யறாரு. அப்பா கொடுக்குறாரு. அவர் சாப்பிடுற போஜனத்துல இருந்து அவர் ஷேர் பண்றாரு, பங்கிட்டு கொடுக்குறாரு. நீ இதை சாப்பிடு, இந்த காடியில இதை தோய்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பெரிய ஒரு கிருபை, ரூத்துக்கு கிடைத்த பெரிய கிருபை. ஆமே. அது எதனால அப்படின்றத நம்ம இந்த செய்தியினுடைய முடிவில தியானித்து நாம் கடந்து போவோம். இதெல்லாம் எதனால வந்தது? நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். தேவனுக்கு கீழே அடைக்கலமா ரூத் வந்ததுனால மாத்திரம்தான் போவாசை பற்றின ஒரு அறிமுகம் கிடைத்தது. அதனால வந்த ஆசீர்வாதங்கள் தான் இதெல்லாம் நாம் பார்க்கிற ஆசீர்வாதங்கள். அடுத்தது அவளுக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம், நான் சொன்னது போல அந்த அப்பத்தை புசித்தது மாத்திரம் இல்ல, அவ புசித்து மீதியா எடுத்துட்டு போறான். அதுக்கு கீழ் வசனங்கள் பாத்தீங்கன்னா, அவ சாயங்காலம் மட்டும் அந்த வயல்ல வேலை செஞ்சு அவ எடுத்தது, அவ பொறுக்கினது மாத்திரம், அந்த கதிர்களை பொறுக்கி சேர்த்தது மாத்திரம் இல்ல, மீதியாவும் எடுத்துட்டு போய் 3ஆம் அதிகாரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த 2வது அதிகாரத்தோட 18, 19, 20 எல்லாம் வாசித்து பாத்தீங்கன்னா அவ மாமியாருக்கு கொடுத்திருப்பான். அவளும் திருப்தியா சாப்பிட்டு அவள் மாமியாருக்கும் அந்த சாப்பாடை பங்கிட்டு கொடுத்திருப்பான். ஒரு ரிசர்ச் இப்படி சொல்லுது, அதாவது ரூத் அந்த கதிர்கள் எல்லாம் பொறுக்கிறாங்க இல்லையா, அதை பொறுக்கி எடுத்துட்டு போய் அந்த கீழே பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமை எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அந்த 17வது வசனத்துல. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வேலைக்காரங்க எடுத்துட்டு போறதை விட 6 times greater, அவங்களை விட இவங்க அதிகமா எடுத்துட்டு போயிருக்காங்க, மிகுதியா இவங்க தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க வேலைக்காரங்க கூட அவ்வளவு எடுத்துட்டு போகல.
அப்படி ஒரு ஆசீர்வாதம் ரூத்துக்கு யாரால கிடைச்சது? போவாஸ் மூலமாக. தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் போவாஸ் மூலமாக ரூத்துக்கு கிடைச்சது. மிகுதியாக எடுத்துட்டு போகிற ஒரு ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போவாஸ் ரூத்துக்கு சுதந்திரவாளி. ஆமே. சுதந்திரவாளி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிடுறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த காலத்துல சுதந்திரவாளி அப்படின்னா, இப்ப யாராவது ஒருத்தர் அடிமையா இருக்காங்க அப்படின்னா, இல்ல விதவையா இருக்காங்க அப்படின்னா, இந்த சுதந்திரவாளியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சுதந்திரவாளி ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், அவங்களுடைய குடும்பத்துல இருக்கிற ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவா தான் இருப்பாங்க. அவங்க தான் சுதந்திரவாளி. இது ரூத்துக்கு 2ஆம் அதிகாரத்துல வரைக்கும் தெரியாது. ஆனா 2ஆம் அதிகாரத்தோட முடிவுல தான் இவங்க அவங்க வயல்வெளிக்கு வயல் நிலத்துக்கு போகும்போது, அது ஃபர்ஸ்ட் போவாஸ் வயல் நிலமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க சொல்லும் போது நகோமி சொல்றாங்க, நகோமி கேட்பாங்க, நீ இன்னைக்கு யாரோட வயல் நிலத்துல போய் கதிர்களை எடுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க தினமும் ஒரு வயல்வெளிக்கு போயிருக்காங்க. அந்த சரித்திரம் ஃபுல்லா நமக்கு குறிப்பிடப்படலைனாலும் நான் விசுவாசிக்கிறேன், அவங்க பெத்லகேமுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு வயல் நிலத்துல போய் கதிர்களை இப்படி பொறுக்கி கொண்டு வந்திருப்பாங்க. அன்னைக்கு அவங்க போன வயல் நிலம் தான் இந்த போவாசுடைய வயல் நிலம். அவங்க தற்செயலா தான் போறாங்க. அதான் அவங்க சொல்லியிருப்பாங்க, நான் தற்செயலா இன்னைக்கு போன வயல் நிலம். யாருடைய வயல் நிலம்னா அவர் பேர் போவாசு அப்படின்னு. அது வரைக்கும் அவர் யாருன்றது ரூத்துக்கும் தெரியாது, ரூத் யாருன்றது போவாசுக்கும் தெரியாது. ஆமே. போவாசுக்கு இந்த எலிமெலேக், இந்த நகோமியோடைய மருமகள் அப்படின்றது தான் தெரியுமே தவிர மிகுந்த ரொம்ப அறிமுகமானவங்க எல்லாம் கிடையாது. ஆனா ரூத்துக்கு சுத்தமா போவாஸ் சுதந்திரவாளின்றதே தெரியாது. அப்ப நகோமி வந்ததுக்கு அப்புறம், இவங்க வீட்டுக்கு எல்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்களோட அந்த கான்வர்சேஷன்ஸ் போயிட்டு இருக்கும். நீ எங்க போயிட்டு வந்த, இன்னைக்கு எங்க போய் கதிர்களை பொறுக்கினான்னு சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு போவாசனுடைய நிலத்துக்கு போனேன். அவர் பேர் நான் போன அந்த வயல் நிலத்தை அந்த ஓனரோட பேர் போவாஸ் அப்படின்னு சொல்லும் போதுதான் நகோமிக்கு தெரியுதோ அவர் எலிமெலேக் குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த போவாசும் நகோமியுடைய கணவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆமே. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும். அப்ப அவங்க சொல்லுவாங்க, அவர் ஒரு சுதந்திரவாளி, நமக்கு அவர் சுதந்திரவாளி அப்படின்னு. அந்த சுதந்திரவாளியோட அந்த பொறுப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோசே என்ன கட்டளை கொடுத்திருப்பாருன்னா, ஒருத்தர் சுதந்திரவாளியா இருக்காருன்னா அவர் அடிமையா இருக்கு, யாராவது ஒருத்தர் அடிமையா இருக்காங்கன்னா அவர் மீட்டு கொள்ளலாம். அது மாத்திரம் இல்ல, ஒரு விதவை இருக்காங்க அப்படின்னா யாரும் திருமணம் செய்து கொள்ள முன் வரலைன்னா அந்த சுதந்திரவாளி போய் அந்த விதவையை திருமணம் செய்து கொண்டு, அந்த விதவைன்ற இது ஒரு அடிமைத்தனம் இல்லையா, அதுல இருந்து அவங்க மீட்டு கொள்ளலாம், அவங்கள ரெஸ்கியூ பண்ணலாம், இல்லைன்னா அதுதான் ரிடீம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான். அப்ப இந்த போவாஸ் ரூத்துக்கு ஒரு சுதந்திரவாளியா இருந்தாரு. சுதந்திரவாளின்னா அவங்களோட அடிமைத்தனத்துல இருந்து அவங்களை விடுதலை பண்ற அந்த ஒரு ஆப்ஷன் இல்ல, அந்த ஒரு அதிகாரம் போவாஸுக்கு இருந்தது. மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் இதுதான். ஏன் அப்படின்னா, இந்த 3ஆம் அதிகாரம் ஃபுல்லா நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், அவர் சுதந்திரவாளியா இருந்ததுனாலதான் அவர் என்ன பண்ணுவாரு, போய் ரூத்து கிட்ட சொல்லுவாரு, நான் சுதந்திரவாளியா இருக்கிறதுனால நான் ரூத் சொல்லுவாங்க போவாஸ் கிட்ட, நீங்க எனக்கு சுதந்திரவாளி, உடைய போர்வை என் மேல விரிங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்ப ரூத் என்ன சொல்லுவா, போவாஸ் என்ன சொல்லுவாரு, எனக்கு முன்னாடி இன்னொரு சுதந்திரவாளி இருக்காரு, அவர் அனுமதி கொடுத்தா நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. அந்த ஸ்டோரி எல்லாம் நமக்கு தெரியும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன், அவர் சுதந்திரவாளியா இருந்ததுனால போவாஸ் ரூத்தை அந்த அடிமைத்தனத்துல இருந்து மீட்டு கொண்டாங்க. அது மாத்திரமல்ல, அந்த விதவை அப்படின்ற அந்த ஒரு காரியம் அதுக்கப்புறம் மாறினது. திருமணமாகி அவங்களுக்கு சந்ததிகள் வந்தது, தலைமுறைகள் வந்தது. அந்த தலைமுறையில இருந்து வந்தவர் தான் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமே. தாவீதுடைய அந்த சந்ததி யார் இடத்துல இருந்து இந்த சந்ததி வெளிப்பட்டது அப்படின்னா, நீங்க அதோட ஹிஸ்டரி எல்லாம் நமக்கு தெரியும். போவாஸ் வேற யாரும் இல்ல, ராகாபுடைய மகன். அதுவும் நான் ஞாபகப்படுத்துறேன். ராகாப் யாருன்னு தெரியும். ராகாபும் ஒரு அந்நிய ஸ்திரீ தான், பிரஜாதி தான். ஆனா அவங்களும் இஸ்ரவேலின் தேவனுக்கு கீழே அடைக்கலமா வந்ததுனால அவங்களுடைய சந்ததியில இருந்து வந்ததுதான் ராகாபுடைய மகன் போவாஸ், போவாசுடைய மகன் ஓபேத் அப்படின்னு சொல்லி வரிசையா வந்ததுதான் தாவீதின் சந்ததியில இருந்து, ஈசாயின் வேரில இருந்து வந்த இயேசு கிறிஸ்து. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? அந்நிய ஸ்திரீ ஒரு விதவையா இருந்து வாழ்க்கையே இல்லை. அவங்க நகோமி அங்க இருந்து வரும்போது சொல்றாங்க, நீங்க போலாம், ஏன்னா சின்ன வயசுதான், நீங்க திருப்பி உங்க ஊருக்கு போங்க, மோவாப் தேசத்துக்கு போங்க, நீங்க யாரு கல்யாணம் பண்ணணுமோ உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியும், நீங்க கல்யாணம் பண்ணி நீங்க செட்டில் ஆகுங்க அப்படின்றாங்க. ஆனா இந்த ரூத் அப்படி பண்ணல. இந்த ரூத் நகோமியோட தான் வந்துடுறாங்க.
ஆனா அந்த வந்ததுனால, அந்த தேவனுக்கு கீழே அடைக்கலமா அவங்க வந்ததுனால அவங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு. இவ்வளவு காரியங்கள் எல்லாம் விட அந்த சுதந்திரவாளின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க அடிமைத்தனத்துல இருந்து அவங்க அது வரைக்கும் சுதந்திரவாளி ஆயிட்டாங்கன்னா என்ன, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்டோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் மனைவிக்கு தான் இல்லையா? எந்த வயல் நிலத்துல அவங்க அடிமையா இருந்து கதிர்களை பொறுக்குனாங்களோ அந்த வயல் நிலத்துக்கு அவங்க முதலாளி, எஜமானி. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமே. கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நேராயாமே. எந்த வயல் நிலத்துல அவங்க வேலை செஞ்சு எல்லாரும் முன்னாடியும் வெட்கப்பட்டு நின்னாங்களோ, எந்த வயல் நிலத்துல தினசரி கூலிக்காக போய் நின்னாங்களோ அந்த வயல் நிலத்துக்கு எஜமானியாய் கர்த்தர் மாற்றினார். ஏன் அப்படின்னா அந்த தேவனுக்கு கீழே அடைக்கலமாய் வந்ததுனால. ஆமே. அவங்க தேவனுக்கு கீழே அடைக்கலமாய் வந்ததனுடைய ஒரு ஆசீர்வாதம் தான் நான் இப்ப சொன்னதெல்லாம். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். போவாச நம்ம யாருக்கு ஒப்பனையா சொல்லலாம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையா நம்ம சொல்ல முடியும். ஆமே. போவாசுக்கு ஒப்பனையா போவாச நமக்கு யாரோட கம்பேர் பண்ண முடியும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சத்தியம் தான். ஆனா இந்த நாளில என்ன விசேஷம் அப்படின்னா, நம்ம தேவனுக்கு கீழே அடைக்கலமா வரும்போது நமக்கு உதவி செய்ய யார் வருவா? போவாசை போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்ய வருவார். ஆமே. அது மாத்திரம் இல்ல, இப்ப நம்ம பார்த்த எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு யார் மூலமா உண்டாகும் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் உண்டாகும். நான் முதலில் சொன்னது போல தயை கிடைக்க பண்ணுவார், கிருபை கிடைக்கும். நம்ம தேவனுக்கு கீழே அடைக்கலமா வரும்போது என் கண்கள்ல உனக்கு கிருபை கிடைக்கணும் வாக்கு பண்ணி இருக்கிறாரு தேவன் நமக்கு இல்லையா? நம்ம என் கிருபை உனக்கு போதும்னு புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப முதல்ல நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிருபை கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிருபை கிடைக்கிறது. கிருபையும் சத்தியம் நிறைந்தவர் தான் யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சோ ஃபர்ஸ்ட் பிளெஸிங் நமக்கு கிடைக்கிறது ரூத்தை போல நமக்கு தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைக்கும். அடுத்தது நமக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பு கிடைக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். நம்ம நீதிமொழிகள்ல பார்க்கும்போது 18:10 இப்படி எழுதப்பட்டு இருக்கிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்குவான். ஆமே. அப்படி வசனம் இருக்கும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, அவருடைய நாமம் நமக்கு, அவருடைய நாமம் மாத்திரம் தான் நமக்கு பலத்த துருகம். அவருடைய நாமத்துல மட்டும்தான் நமக்கு டிவைன் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். வேற எதுனாலையும் கிடைக்காது. இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தில் மாத்திரம் தான் நமக்கு தெய்வீக பாதுகாப்பு உண்டு. வேற எந்த நாமத்தை வைத்து நம்மளால தெய்வீக பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இப்ப நிறைய நேரம் நம்ம ஜெபிக்கும் போது என்ன சொல்லுவோம்? இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல அப்படின்னு. அந்த நாமத்தை நம்ம எவ்வளவு 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 சொல்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பு உண்டாயிருக்கிறது. அப்போ நம்ம தேவனுக்கு கீழே அடைக்கலமா வரும்போது நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெய்வீக பாதுகாப்பு உண்டாயிருக்கிறது. ஆமே. மெசேஜோட கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது நமக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படின்னா கனம் கிடைக்கிறது. நான் சொன்னது போல போவாசுக்கு ரூத்துக்கு போவாஸ் கண்கள்ல, போவாசின் மூலமாக மற்றவர் கண்கள்ல ஒரு கனம் கிடைத்தது. அவளுடைய தலை உயர்த்தப்பட்டது. அவர் ஒரு அடிமை பெண்ணா இருந்தாலும், ஒரு அந்நிய தேசத்துல இருந்தாலும், கர்த்தர் அருவருக்கிற ஒரு ஜாதியில இருந்து அவள் வந்திருந்தாலும் மற்றவர்கள் முன்பாக ரூத்தினுடைய தலை உயர்த்தப்பட்டது. அதே போல இந்த நாளிலே கர்த்தருக்கு கீழே, தேவனுக்கு கீழே வருகிற அடைக்கலமா இருக்கிற நமக்கும் கர்த்தர் நம்மளுடைய தலைகளை உயர்த்துவார். ஆமே. நம்மளுடைய சொந்தக்காரர்கள் மத்தியிலே, நம்முடைய வேலை ஸ்தலத்திலே, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலே நம்முடைய தலை உயர்த்தப்படும். ஒருவேளை ரூத்த போல நம்ம இந்த நாளில இருக்கலாம். நம்ம வெளியில சொல்ல மாட்டோம். கணவனுடைய உதவி இல்லாம இருக்கலாம், கணவனுடைய வருமானம் ஒருவேளை நமக்கு உதவாம இருக்கலாம், நம்ம ஒருவேளை தனித்து காணப்படலாம், தனிமையா இருக்கலாம். ஒரே சொல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் தனியா நடத்தி கொண்டு போறேன் அப்படின்னு. ரூத்தினுடைய நிலைமை அதுதான். ரூத்தும் அவங்க மாமியார் மட்டும்தான். ரூத் அந்த ஒரு நாள் ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அவங்களுக்கு தேவையானதை எடுத்துட்டு போவாங்க. அவங்களுக்கும் அவங்க மாமியாரும் சாப்பிடுறது ரூத் ஒருத்தரால மட்டும்தான். இந்த நாள்ல நம்மளும் ஒருவேளை சொல்லலாம், நான் சம்பாதிக்கிற என்னுடைய இன்கம்ல தான் என் ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணி இருக்கு. என்னால மாத்திரம்தான் என் குடும்பம் என்னையே சார்ந்து இருக்கு. எனக்கு வேற யாரும் உதவி செய்வார் இல்லை, கணவன் உதவி இல்லை, சொந்தக்காரர்கள் உதவி இல்லை, யாரும் எனக்கு ஆறுதல் சொல்லவோ எனக்கு உதவி செய்யவோ இல்லை அப்படின்னு நிலைமையில நாம இருக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே சொல்றாரு, யார் இல்லைனாலும் நான் இருக்கேன். ஆமே.
நீ தேவனுக்கு கீழே அடைக்கலமா வந்திருக்கிறனால உனக்கு யார் உதவி செய்ய இல்லை அப்படின்ற கவலை உனக்கு வேண்டாம். யாரும் உன் தலையை உயர்த்தல. ஒருவேளை புறஜாதிகள் உன் சொந்தக்காரர்கள் நம்மளை ஒருவேளை இழிவாக பேசலாம். இவன் இப்படிதான், இவனுடைய நிலைமை மாறாது அப்படின்னு சொல்லலாம். இவங்க நிலைமை மாறாது, இவங்க இப்படிதான் அப்படின்னு யார் என்ன சொன்னாலும் கர்த்தர் இந்த நாள்ல சொல்றாரு, உன்னுடைய தலை உயர்த்தப்படும். புறஜாதிகள் மத்தியிலே, சொந்தக்காரர்கள் மத்தியிலே, நேஷன்ஸ் மத்தியிலே உன் தலை என்ன பண்ணப்படும்? உயர்த்தப்படும். அதுதான் நமக்கு வேணும் இல்லையா? ஆமே. அடுத்தது என்ன ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னா, அப்பமும் நான் சொன்னது போல அடுத்தது என்ன ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது? டெய்லி நீட்ஸ் ரூட்டுக்கு வந்து தேவைகள், தினசரி தேவைகள் சந்திக்கப்பட்டது. அப்பமும் ரசமும் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். ஒரு காரியம் நமக்கு அவருடைய யெகோவா ஈரா இருந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிறது மாத்திரமல்ல, ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் என்ன அப்படின்னா, அவரே ஜீவ அப்பம், பிரெட் ஆஃப் லைஃப். அவரே சொல்லியிருக்காரு, நானே ஜீவ அப்பம். அது மாத்திரமல்ல, எவனாவது தாகமா இருக்கான்னா என்னில் வந்து தண்ணி எடுத்துக்கட்டும், என்னில் தண்ணி எடுத்து பருகி கொள்ளட்டும், அப்போ அவன் தாகம் அடைய மாட்டான். அப்ப அது எதை குறிக்கிறது? அவரே நமக்கு ஜீவ அப்பமா இருக்கிறாரு. பரிசுத்தாவியானவரோட அபிஷேகம் இருக்கிறதுனால நம்ம தாகம் அடைய மாட்டோம். அந்த பரிசுத்தாவியானோட அபிஷேகம் நம்மளை வழி நடத்துகிறதா இருக்கிறது. ஆமே. ஜீவ நதியாய் நமக்குள்ளே வந்து நம் வறண்டு போகாதபடிக்கு. இது எதை குறிக்குதுன்னா, நம்முடைய இன்னர் மேன், ஸ்பிரிச்சுவல் மேன். நம்ம எப்படி சரீரத்துக்கு, ரூத்துக்கு வந்து சரீர பிரகாரமான ஆகாரம் தான் கிடைச்சது. ஆமே. ரூத்துக்கு கிடைத்தது சரீர பிரகாரமான ஆசீர்வாதம். ஆனா நமக்கு இப்போ கிறிஸ்துவ மூலமாய் கிடைக்கிறது எல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கூட நம்மளுடைய தினசரி தேவைகள். நம்ம அதை கரெக்டா புரிஞ்சுக்கணும். நான் மறுபடியும் சொல்றேன், ரூத்துக்கு போவாஸ் கண்கள்ல கிடைச்ச தயவு எல்லாமே பிசிக்கலா கிடைச்சது. அவங்க கல்யாணம் பண்ணி சந்ததிகள் பெறுகிறதற்கு, அவங்களுடைய தினசரி தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்கு, மனிதர்கள் முன்பாக வெட்கப்படாம இருந்து பாதுகாப்பை பெறுகிறதுக்கு, அந்த மாதிரி. ஆனா நமக்கு இந்த நாளிலே தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீ எனக்கு கீழே அடைக்கலமா வருகிறதுனால நான் கிறிஸ்துவின் மூலமா உனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சேர்த்து கொடுக்கிறேன். பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரம் இல்ல, உன்னுடைய தினசரி தேவைகள் சந்திக்கப்படுகிறது மாத்திரம் இல்ல, நானே ஜீவ அப்பமா இருக்கிறதுனால உன்னோட இன்னர் மேன். எது ஜீவ அப்பம்? வேற எதுவும் இல்ல, இதுதான். உன்னோட இன்னர் மேன் என்ன பண்ணுவான்? நாளுக்கு நாள் பலப்பட்டு கொண்டே இருப்பான். இது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வாசிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு இதை தியானம் பண்றோமோ, இதுல இருக்கிற வார்த்தை, ஏன்னா அவரே வார்த்தையா தான் இருக்காரு. யோவான் 1:1 எழுதப்பட்டு இருக்கிறபடி அவரே வார்த்தையாகி மாம்சமாகி என்ன பண்ணார்? உலகத்துக்கு வந்தார் இல்லையா? இந்த வார்த்தையை நம்ம வாசிக்க 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 நமக்குள்ள இருக்கிற ஒரு இன்னர் மேன் என்ன பண்ணிட்டே இருப்பான்? ஸ்ட்ரென்தன் ஆயிட்டே இருப்பான். எல்லாருக்கும் தெரியும் நமக்குள்ள ஒரு இன்னர் மேன் இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம சரீர பிரகாரமா டெய்லி எப்படி சாப்பிடுறோமோ, காலையில சாப்பிட்டு மதியானம் சாப்பிட்டு இரவு எப்படி சாப்பிடுறோமோ, அது சரீர பிரகாரமா நான் பலன் அடைகிறதுக்கு. ஆனா இன்னர் மேன் பலன் அடையணும்னா இந்த ஜீவ வார்த்தையை, ஜீவனுள்ள வார்த்தையை நாம் வாசித்தால் ஒழிய, இதை தியானித்தால் ஒழிய நம்மளால வந்து பலப்படவே முடியாது. நம்ம இன்னர் மேன் வந்து பலப்படவே முடியாது. அப்ப இந்த நாள்ல என்ன வாக்குத்தத்தம் நமக்கு கிடைக்கிறது தேவன் மூலமாய், கிறிஸ்து மூலமாய் அப்படின்னா, அவரே ஜீவ அப்பமா இருக்கிறார். அவரிடத்துல நாம் தண்ணீர் கொண்டு கொள்ளும் போது, அதாவது பரிசுத்தாவியானோட அபிஷேகத்தை நாம் நாளுக்கு நாள் பெற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ள தாகமே ஏற்படாது. அவர் நிறைவாய் நம்மை நடத்தி கொண்டு போவார். ஆமே. அடுத்தது ஒரு ஆசீர்வாதம் நான் சொன்ன மிகுதியான ஆசீர்வாதம். மிகுதி லெஃப்ட் ஓவர் எடுத்துக்கிட்டாங்க. நிறைய தேவைகள் இருந்த எல்லாம் சந்திக்கப்பட்டுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு குறைவு இருந்தது. அவங்க குறைவோட தான் அந்த இடத்துல இருந்தாங்க. ரூத்துக்கு ஒரு குறைவு காணப்பட்டனாலதான் ரூத் அந்த இடத்துல வேலை செஞ்சு அந்த குறைவை நிறைவாக்கணும்னு சொல்லி போயிருந்தாங்க. இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எனக்கு கீழே இருக்கிறதுனால உன்னுடைய குறைவுகளை எல்லாம், நமக்கு தெரிந்த வசனம் தான் பிலிப்பியர் 4:19, நம்முடைய குறைவுகளை எல்லாம் யாருக்குள்ள நிறைவாக்குவேன் இருக்கு. அந்த வசனம் ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். நான் அண்டர்லைன் பண்ணி காமிக்க விரும்புறேன். தேவனுக்குள்ள நிறைவாக்குவேன் இல்ல, யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாகும்னு இருக்கு. நீங்க ஸ்கிரீன்ல அந்த வசனம் பாத்தீங்கன்னா தெரியும். உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக. அப்ப யாருக்குள்ள நம்மளுடைய குறைவுகள் நிறைவாகுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளதா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகுது. இந்த காலை வேளையில நம்மளோட குறைவுகளோட வந்திருக்கிறோம். தேவைகள் நிறைய இருக்கலாம், குறைவுகள் நம்மளுக்கு இருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த நாளில நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், எல்லா குறைவுகளையும் நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? நிறைவாக்க போறேன். இந்த மாதத்துல எந்த குறைவுமே இருக்காது. நேற்று நாம் தியானித்தது போல லெஃப்ட் ஓவர்ஸ் நிறைய நம்ம மீதியானதை என்ன பண்ண போறோம்? இந்த மாதத்துல நம்ம எடுத்து சேர்த்து வைக்க போறோம். அதை தான் ரூத் பண்ணாங்க. அந்த காலத்துல பொறுக்குனது மாத்திரம் அவங்க சேர்த்து வச்சு வீட்டுக்கு கொண்டு போனாங்க. நான் விசுவாசிக்கிறேன் நகோமியும் திருப்தியா சாப்பிட்டுருப்பாங்க. மறுநாளைக்கு கூட அவங்க அப்பம் பண்ணுகிறதற்கு அந்த
அவங்க பொறுக்கி கொண்டு அந்த கதிர்கள் அவங்களுக்கு உதவி இருக்கலாம். அப்ப இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் பினான்சியலா எந்த குறையுமே இந்த மாதத்திலே நமக்கு காணப்படாது. ஏன் அப்படின்னா நம்ம வாக்குத்தத்தத்தை பெற்று கொண்டு இருக்கிறோம். நீ எனக்கு கீழே அடைக்கலமா இருக்கிறபடியால், நீ எனக்கு கீழே அடைக்கலமாய் வந்தபடியால், நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறபடியால் உன்னுடைய குறைவுகளை எல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்குள்ளே இந்த மாதத்திலே நான் நிறைவாக்குவேன். ஆமே. அடுத்தது நம்ம பார்க்கிற ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் சுதந்திரவாளி. ஆமே. கர்த்தரும் நமக்கு, கிறிஸ்துவும் நமக்கு சுதந்திரவாளி. கொலோசியர் 3:23 எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று. அப்படின்னா கிறிஸ்து நமக்கு சுதந்திரவாளி. அதனாலதான் அவர் மூலமா அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இன்னொரு வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பவுல் எழுதும்போது சொல்றாரு, நாம் சுதந்திரரா இருக்கிறோம். எதுக்கு சுதந்திரவாளியா இருக்கிறோம்னா பரலோகத்துக்கு நாம் சுதந்திரவாளியா இருக்கிறோம். நம்மளையும் அடிமைத்தனத்துல இருந்து தான் மீட்டு கொண்டு இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? போவாஸ் எப்படி ஒரு சுதந்திரவாளியா இருந்து ரூத்தை அடிமைத்தனத்துல இருந்து மீட்டு கொண்டாரோ, அதே போல கிறிஸ்து இந்த நாளிலே நம்ம ஒரு அடிமைத்தனத்துல இருந்து மீட்டு கொண்டு இருக்கிறார். பாவத்தின் அடிமைத்தனத்துல இருந்து, புற ஜாதியினுடைய கட்டுக்களில் இருந்து, புற தேவர்களினுடைய கட்டுக்களில் இருந்து நம்மை அவருடைய சுய ரத்தம் கொண்டு மீட்டு கொண்டதுனாலே நம்மளால தைரியமா சொல்ல முடியும். அதனாலதான் அவரு தைரியமா சொல்றாரு, என் ரத்தத்தை கொண்டு உன்னை மீட்டு கொண்டனால நான் உனக்கு சுதந்திரவாளி. நாமும் தைரியமா சொல்ல முடியும், அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டதுனால நாம் அவருக்கு சுதந்திரமான பிள்ளைகள். ஆமே. அந்த சுதந்திரவாளி ஆனதுனால ரூத்துக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம், அவங்கதான் எல்லாம் அந்த வீட்டுல. ஆமே. அவங்க திருமணம் பண்ணி கொண்டது அந்த போர்வையை விரிக்கிறதே அந்த சுதந்திரவாளிக்கான ஒரு அடையாளம். அவர் போர்வையை விரிப்பார். அந்த சரித்திரம் எல்லாம் நமக்கு தெரியும். அந்த ரூத் அவருடைய பாதத்தின் கீழே இருக்கும் போது அவர் அந்த போர்வையை அவங்க மேல விரிச்சு சொல்லுவாரு, நான் நாளைய தினத்திலே இந்த காரியத்திலே வேற ஒரு சுதந்திரவாளி வரல அப்படின்னா நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளுவேன் அப்படின்னு. அந்த போர்வையை விரிக்கிற ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய பாதத்துல இருக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கிறிஸ்துவனுடைய பாதத்துல இருக்கிறோமோ, அவர் அன்பின் போர்வையை நம்ம மேல விரிப்பார். ஆமே. அது எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான அனுபவம் இல்லையா? அவர் அன்பின் போர்வையை விரிக்கிறது மாத்திரம் இல்ல, எப்படி ரூத் போவாசுக்கு ஒரு மணவாட்டியா நியமிக்கப்பட்டு திருமணம் செய்து கொண்டு அதுக்கப்புறம் அந்த சரீரக்கு மாம்சத்துக்கு, அதாவது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாங்களோ, அதே போல கிறிஸ்து நம்மளை மனவாட்டியாய் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நாம் யார்? அவருடைய சர்ச் இஸ் a bride. ஓகே. அவர் ஒரு மணவாளன், நாம் ஒரு மனவாட்டியா இருக்கிறோம். ஒரு நாள் ஒன்று வரப்போகிறது. அவர் நம்மேல் விரித்திருக்கிற அந்த அன்பின் போர்வையினாலே நம்மை மூடுவார். மனவாட்டியே நீ வா அப்படின்ற ஒரு சத்தம் நம்ம காதுகள்ல கேட்கும். அது மாத்திரமல்ல, ரூத்துக்கு கிடைச்சது டெம்பரவரி பிளஸிங், அதாவது பூமிக்குரிய ஆசீர்வாதம். அவங்களுக்கு கிடைச்ச அந்த சுதந்திரம், அவங்களுடைய அந்த அடிமைத்தனத்துல அந்த பிசிக்கல் ஃப்ரீடம் தான் அவங்களுக்கு கிடைச்சது. ஆனா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம் நித்திய சுதந்திரம். ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நித்திய வாழ்க்கை. அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நித்திய சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சுதந்திரவாளியான இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பின் போர்வை நம்ம மேல விரிக்கும் போது நாம் அவருடைய மனவாட்டியாய் மாறி இருக்கிறோம். இனியும் வரும் காலங்களிலே மனவாட்டி என்று அழைக்கப்பட்டு அவரோட சேர்ந்து நித்திய சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு நித்திய ஆளுகைக்குள்ள வரப்போறோம். ரூத்துக்கு கிடைச்சது பிசிக்கல் கவர்னன்ஸ். அவங்க ஆளுகை செய்தது அவங்களுடைய சொந்த நிலத்தையோ இல்ல சொந்த அவங்களுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருந்ததோ அதெல்லாம் ஆளுகை செய்தாங்க. ஆனா நம்ம ஆளுகை செய்ய போறது நித்திய ஆளுகைக்குள்ளாக வரப்போகிறோம். நமக்கு கிடைக்க போகிறது நித்திய சுதந்திரம், என்றென்றைக்கும் அவரோடு இருக்கிற சுதந்திரம். ஆமே. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இதை சொல்லும் போதே நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரணும். எனக்கு நித்திய சுதந்திரத்தை அவர் வைத்திருக்கிறார். எதற்காக இந்த டெய்லி, எதற்காக இந்த ஆராதனை, எதற்காக அவருடைய பாதப்படியில இருக்குன்னு சொல்றோம், எதற்காக வேதம் படிங்க, பைபிள் படிங்கன்னு சொல்றோம், எல்லாம் ஒரு நாளுக்காக தான். ஒரு நாள் ஒன்று வரப்போகிறது. கண்ண வைக்கிற நேரத்துல நாம் மறுரூபமாக போகிறோம். அவருடைய சன்னிதானத்துல போய் நிக்க போகிறோம். எதற்கு? நித்தியமா, எட்டர்னல் லைஃப். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தினமும் இருக்க வேண்டிய ஒரு சிந்தனை அப்படின்னா, நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல. அது நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா இருக்கணும். I am not a person who belongs to this world. This world is a temporary place for me to stay. அதுதான். இந்த இடம் தேவன் நமக்கு தற்காலிகமாக கொடுக்கப்பட்ட ஒரு இடம். இந்த இடம் நமக்கு நிரந்தரமான இடம் அல்ல. இந்த பூமி நமக்கு அவர் வைத்திருக்கிற இடம் ரொம்ப பெருசு. நம்மளுடைய வீடு எங்க இருக்குது?
பரலோகம் தான். பெர்க்மன்ஸ் பாடுற மாதிரி பரலோகம் தான் என் வீடு. அதை தான் நம்ம டெய்லி நினைச்சுக்கணும். என்னுடைய வீடு நித்தியமான வீடு, அழியாத வீடு. அதை பரலோகம் தான் என்னுடைய வீடு. இங்க நான் டெம்பரவரியா தான் இருக்கேன். எனக்குன்னு ஒரு வீடு அவர் அங்க கட்டி ஆயத்தமா இருக்கிறார். ஒரு நாள் ஒன்று வரப்போகிறது. அந்த நாளில அவனுக்கு என்ன கிரிய அவன் செய்யறானோ அதற்கேத்த பலனை எங்க நமக்கு கொடுப்பாரு? பரலோகத்துலதான் கொடுப்பாரு. இந்த நிறைவான பலன் எங்க முடியுது அப்படின்னா, ரூத்துக்கு ஒருவேளை போவாசோட முடிந்திருக்கலாம். ஆமே, அவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சந்ததி வந்துருச்சு, அதோட ரூத்தினுடைய சரித்திரம் முடிந்து விட்டது. ஆனால் நமக்கு அப்படி அல்ல. நாம் மனவாட்டியாய் போகிற போது நமக்குரிய பலன், நிறைவான பலன் நமக்கு எங்க கிடைக்க போகுதுன்னா, நித்தியமாய் அவரோடு இருக்க போகிறதுனால 1000 தூதர்களோட நம்ம அவரை துதிக்க போறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை பார்க்க போறோம். ஆமே, வானத்தை பூமியை உண்டாக்கினவர் என்ன பண்றாரு? சிங்காசனத்துல இருக்காரு. அவர் எழுந்து நம்மளை பார்த்து சொல்லுவாரு, மனவாளியே நீ உள்ளே வா, என்னுடைய இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசி அப்படின்னுவாரு. அந்த ஒரு இளைப்பாறுதல் ரூத்துக்கு சரீர பிரகாரமா கிடைச்சது. ஆனா நமக்கு ஆவிக்குரிய பிரகாரமா நம்முடைய ஆத்மாவுக்கும் இளைப்பாறுதல் கிடைக்க போகுது. ஆமே, நமக்கு சரீரத்திலேயே ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும், ஆத்மாவிலே இளைப்பாறுதல் கிடைக்கும். ரூத்துக்கு ஆத்மாவில இளைப்பாறுதல் கிடைக்கப்பட்டதா எங்கேயும் எழுதப்படல. ஆனா நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், நீ தேவனுக்கு கீழே அடைக்கலமா வருகிறதுனால கிறிஸ்துவின் மூலமாய் நான் உன் ஆத்மாவை இளைப்பாற பண்ணுவேன். ஒரு நாளிலே அந்த ஆத்மா எங்க இருக்கும்? என்னோடு சேர்ந்து ஆளுகை செய்யும். ஆமே, பவுல் அழகா சொல்றாரு, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள மறித்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ள எழுந்து இருப்பீங்க, அவரோடு ஆளுகையும் செய்வீங்க. ஆமே, கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா இந்த ரூத் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ரூத் செஞ்ச 2 முக்கியமான காரியம் இருக்கு. அது என்னன்றத சொல்லி நாமளும் அதை செய்யணும் அப்படின்றது அந்த தேவன் அந்த நாளில நம்மள எதிர்பார்க்கிற விஷயம். எல்லாருக்கும் தெரியும் அந்த விஷயம் என்ன அப்படின்னு. என்ன, அவங்க நவோமி கூட வரும்போது நவோமி சொல்லுவாங்க, நீங்க ஓர்வலையும் ரூத்தையும் பார்த்து நீங்க 2 பேரும் போயிருங்க அப்படின்னுவாங்க. முதல் தடவை சொல்லும் போது இவங்க 2 பேரும் சொல்லுவாங்க, இல்ல நாங்க உங்களோடய வரோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா 2வது தடவை சொல்லும் போது அந்த முதல் மருமகளை என்ன பண்ணிடுவா? முத்தமிட்டு போயிடுவா மோவாப் தேசத்துக்கே. அவங்க சொல்லுவாங்க, நீங்க உங்க நகோமி சொல்லுவாங்க, உங்க தேசத்துக்கே போங்க, உங்க தெய்வத்தையே நீங்க கும்பிடுங்க, என்னோட நீங்க கஷ்டப்பட வேண்டாம், நான் என்னுடைய பிழைப்பு என்னவோ நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், என்னுடைய தேசத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது அவங்க வேண்டாம், செகண்ட் டைம் சொல்லும் போது அந்த முதல் மருமகள் முத்தமிட்டு போய்விடுவாள். ஆனா இந்த ரூத்து அவளை பற்றி, அதுல அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். 14வது ரூத்துக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம், அதனுடைய கடைசி பகுதி, ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். நம்ம அதை அண்டர்லைன் பண்ணி கோடிட்டு காமிக்க விரும்புகிறேன். விடாமல் பற்றி கொண்டாள். அந்த ஒரு காரணம் தான் ரூத்துக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்கள் கிடைக்க காரணம். நகோமி அவங்க விடல. ரூத்துக்கு நல்லா தெரியும் நம்ம அங்க போனா, ஏன்னா இவங்க வந்ததே பஞ்சத்தினாலதான் வந்தாங்க. யாரு? நகோமி வந்தது பஞ்சத்தினாலதான் அவங்க மோவாப் தேசத்துக்கே போயிருப்பாங்க. பெத்லெஹேம்ல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி இப்ப திரும்பி போனாலும் அங்க ஒண்ணும் இருக்காது அப்படின்றது ரூத்துக்கு தெரியும். ஆனாலும் அங்கே போனாலும் ரூத்துக்கு நல்லாவே தெரியும் அது நம்முடைய தேசம் இல்லை, நம்முடைய தேவர்கள் யாரும் அங்க இல்லை. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல நான் விசுவாசிக்கிறேன், இஸ்ரவேலின் தேவனை பற்றின அறிவு ரூத்துக்கு இருந்திருக்கிறது. கண்டிப்பா மாமியார் சொல்லியிருப்பாங்க, எங்களுடைய தேவன் இப்படி, எங்களுடைய தேவன் இவ்வளவு அற்புதங்களை செய்தார், இவ்வளவு அதிசயங்களை செய்தார், பார்வோனுடைய ரதங்கள் இப்படி ஆச்சு, இதுதான் எங்களுடைய சந்ததியினுடைய விவரம், இதுதான் எங்களுடைய சரித்திரம் அப்படின்னு நிச்சயமா நகோமி சொல்லி இருப்பாங்க. கான்வர்சேஷன்ஸ் நடந்திருக்கும். அதை அவர்கள் விசுவாசித்து, நான் விசுவாசிக்கிறேன், ரூத் அதை விசுவாசிச்சு, இல்ல 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 இந்த மோவாப் தேசத்துல இருந்தா நான் இதே அந்நிய பெண்ணாதான் இருப்பேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ரூத் நகோமி கூட வரல அப்படின்னா இந்த சரித்திரம் எழுதப்பட்டே இருந்திருக்காது, இந்த சரித்திரத்துல பேரே வந்திருக்காது இல்லையா? இந்த சரித்திரத்துல பேர் வர்றது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? பெயர் பட்டியல்ல வர்றது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த ஒரு ஆசீர்வாதம் ரூத்துக்கு கிடைத்தது. அவங்க இஸ்ரவேல் பெத்லெஹேமுக்கு நகோமி கூட வரல அப்படின்னா அவங்களும் மோவாவுக்கு போயிருந்தாங்கன்னா இது எதுவுமே கிடைச்சிருக்காது, அவங்க மூலம் ஒரு சந்ததி வந்திருக்காது. அவங்க இவ்வளவு பெரிய ஒரு ஆஸ்தி உடையவருக்கு திருமணம் ஆயிருக்குமான்றது தெரியாது, அவங்களுடைய வாழ்க்கை என்னன்னே தெரியாது, கொஸ்டின் மார்க் கூடயே போயிருக்கோம், என்னன்னே நமக்கு தெரிந்தே இருக்காது. ஆனா அவங்க இஸ்ரவேலின் தேவனை பற்றி தெரிந்து கொண்டு நகோமியை விடவே இல்லை, பற்றி கொண்டார்கள். அதே போல இந்த கால வேளை கர்த்தர் சொல்லுகிறார், என்னை பற்றிக்கொள், தேவனுக்கு கீழே அடைக்கலமா வர்றேன்னு வாயினால சொல்றது இல்லை, தேவனை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு பற்றி கொள்ளுகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அவளை விசுவாசித்து அவரையே சார்ந்து இருக்கிறோமோ. நகோமி ரூத் அதான் பண்ணாங்க.
இருந்தாங்க. she depended on நகோமி. பெத்லெஹேம் வருகிற வரைக்கும் அவங்க நகோமியை சார்ந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நகோமியை தான் சார்ந்து இருந்தாங்க. கர்த்தர் இந்த நாள்ல சொல்றாரு, எப்படி ரூத் நகோமியை பற்றி கொண்டாலோ அதை போல இந்த நாளிலே நீ என்னை பற்றி கொள்ள வேண்டும். ஆமென். தேவனுடைய பாதத்தை எவ்வளவுக்கு எவ்வளவாய் நம்ம இறுக பற்றி பிடிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சேரும் கிறிஸ்துவின் மூலமாய். ஆமென். தேவனை கிறிஸ்து நம்ம ஒரு வசனத்துல வாசிக்கிறோம், கிறிஸ்து மூலமா நம்ம தேவன் கிட்ட போறோம் அப்படின்னு. நம்ம தேவன் கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு நெருங்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கிறிஸ்துவனுடைய இந்த ஆசீர்வாதங்கள் அவர் கண்கள்ல தயவு கிடைக்கிறது, நமக்கு தெய்வீக பாதுகாப்பு உண்டாகிறது, நம்மளுடைய தினசரி தேவைகள் சந்திக்கப்படுகிறது. போத் பிளெஸிங்ஸ், ரெண்டு பிளெஸிங்ஸ், ஸ்பிரிச்சுவல் அண்ட் பிசிக்கல் பிளெஸிங்ஸ் ரெண்டுமே நமக்கு இந்த நாளிலே தேவனுக்கு அடைக்கலமாய் வரும்போது நமக்கு கிடைக்கும். ஆமென். அது மாத்திரமல்ல, அவங்க எவ்வளவு ஸ்டபர்னா இருந்திருக்காங்க பாருங்க. அது பின்வர வசனங்கள்ல வாசித்தீங்கன்னா, மரணமே அல்லாமல் அந்த வேர்ட் அவங்க போட்டிருப்பாங்க, மரணமே அல்லாமல் வேறொன்றும் உங்களிடத்தில் இருந்து என்னை பிரிக்க முடியாது. அப்படின்னா என்ன? நான் செத்தா மட்டும்தான் உங்களிடத்துல இருந்து நான் போவேன், அது வரைக்கும் நான் உங்களிடத்துல இருந்து போக மாட்டேன். எனக்கு என்ன நடந்தாலும் சரி, நான் உங்களோட தான் இருப்பேன். ஆமென். ஒரு மருமகள் ஒரு மாமியாரை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் இந்த காலத்துல அதெல்லாம் ரொம்ப அரிதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அப்படிலாம் கேட்கவே முடியாது. அது தனி டாபிக், நம்ம அந்த டாபிக் உள்ளேயே போகல. ஏன்னா நமக்கு மெயின் சப்ஜெக்ட் இதுதான். அவங்க அந்த வார்த்தையை சொல்றாங்கன்னா அவங்க எவ்வளவு ஒரு உறுதியா இருந்திருக்காங்க அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். மரணமே அல்லாமல் வேற ஒன்றும் உண்மை இடத்துல இருந்து என்னை பிரிக்க முடியாது, அதனால இதை பத்தி நீங்க கிட்ட பேசாதீங்க அப்படின்னு இருப்பாங்க. நகோமி என்ன பண்ணிருப்பாங்க, இதை பத்தி இனிமே பேசுறது ரூத்துக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நடந்த சம்பவங்கள் இதெல்லாம். அப்ப மரணமே அல்லாமல் உங்க விட்டு என்னை பிரிக்க முடியாது அப்படின்ற அந்த அனுபவம், அந்த வைராக்கியம் எப்படி ரூத்துக்குள்ள இருந்ததோ அதே போல ஒரு வைராக்கியம் நமக்குள்ள இந்த நாள்ல இருக்கணும். பவுல் சொல்றது போல, எதுவும் உம்மிடத்துல இருந்து என்னை பிரிக்க முடியாது. நஷ்டமோ லாபமோ பலவீனமோ சுகமோ பஞ்சமோ பசியோ பட்டினியோ ஒரு பட்டியலே கொடுத்திருப்பாரு. அதுல மரணமும் உண்டு. எது இருந்தாலும் என்ன பண்ண முடியாது, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார் அப்படின்னு எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப இந்த நாளிலே நாம் எடுக்க வேண்டிய 2 தீர்மானங்கள், எந்த சூழ்நிலையும் உங்களை விட்டு என்ன பிரிக்காது. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. என்னை இறுக பற்றிக்கொள், என்னுடைய பாதத்தை இறுக பிடித்துக்கொள். 2வது, எந்த சூழ்நிலையிலிருந்தும் என்னை விட்டு விலகி போகாத, எந்த சூழ்நிலையும் உன்னை என்னிடத்திலிருந்து பிரித்து கொண்டு போக கூடாது. அப்படி இருக்கும்போதுதான் இந்த கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு சேரும். ஆமென். நாம இப்ப தியானித்த எல்லா ஆசீர்வாதங்களும் அப்படி இருக்கும்போதுதான் நமக்கு கிடைக்கும். ஆமென். இந்த நாளிலே கூட நாம் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி, கர்த்தாவே, நம்ம எல்லா வாய்களை திறந்து ஒரே ஒரு நிமிஷம் நம்ம அறிக்கை பண்ண போகிறோம். அப்பா, என்னுடைய கருத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஓ, உண்மையே நான் பற்றி கொண்டு இருக்கிறேன். அவரை பற்றி பிடிக்கிற அனுபவம் ரொம்ப பெரியது. அது ஒரே நாளில வந்துடாது. நமக்கு சூழ்நிலைகள் எதிராக வரலாம், நமக்கு நேரம் கிடைக்காது, நமக்கான காரியங்கள் அதற்கு அவரை இறுக பற்றி பிடிக்கிறதற்கான சாதகமான சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த கால வேளையில தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம், நீ என்னுடைய பாதத்தை இறுக பற்றி பிடித்துக்கொள். அப்பொழுது நான் உன்னை எப்படி ரூத்துக்கு சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் கிடைத்ததோ அதை போல நான் உனக்கு ஒரு போவாசா இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என் அன்பின் போர்வையினால் நான் உன்னை மூடுவேன். ஓ, என்னுடைய செட்டைகளின் கீழே நீ அடைக்கலமாய் வந்து என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் நீ பெற்றுக் கொள்ளுவாய். அந்த காலை வேளையிலே நாம் அறிக்கை பண்ணுவோம். அப்பா, நான் உம்மை பிடித்துக் கொள்வேன், உங்களுடைய பாதத்தை பிடித்துக் கொள்வேன். உங்க பாதத்தை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்க தான். எனக்கு இருக்கிற ஒரே விசுவாசம், ஓ, நான் நம்புகிற, நான் விசுவாசிக்கிற ஒரே தேவன் நீங்க தான். எந்த சூழ்நிலையும் உங்களிடத்துல இருந்து என்னை பிரிக்காது. ஓ, இதை நீங்க வாயினால் அறிக்கை பண்ணணும்னு தேவன் விரும்புகிறார். எந்த சூழ்நிலையும், ஓ, பசியோ பட்டினியோ வேலையின்மையோ, ஓ, வருத்தமோ துன்பமோ, ஒருவேளை எதுவானாலும் பலவீனமோ வியாதியோ எதுவானாலும் எதுவும் உன்னிடத்திலிருந்து என்னை பிரிக்காது தகப்பனே. அப்பா, நான் உண்மையை பற்றி பிடிப்பேன். அப்பா, நான் உண்மையை பற்றி பிடிப்பேன். உங்க வாயினால இந்த 2 விஷயம், இந்த 2 காரியத்தை மாத்திரம் வாயினால அறிக்கை பண்ணுங்க. அவர் அமிர்தமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அமிர்தமாய் உங்களை இந்த மாதத்திலே உங்களை அமிர்தமாய் நடத்த போகிறார். ஆமென். போவாஸ் போவாஸ்
உம் அன்பினால் என்னை மூடுமையா. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா உம் அன்பினால் எங்களை மூடுமையா. ஆமென். இயேசுவே ஒரு